தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலாளர் பாவேந்தர் பாரதியை வணங்கி மகிழ்கிறேன். திருக்குறள் கருத்தரங்கம் நிகழ்வு 13/5/1/2026. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செம்மல் கவிச்சுடர் பன்முக ஆற்றல் கொண்டவர் நீலகண்டன் தமிழன் ஐயாவை இந்நிகழ்விற்கு வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை வானொலி மூலம் ஒளிபரப்பும் செய்யும் ஜெர்மனி வானொலி இயக்குனர் திரு நைனிக் விஜயன், திருமதி சசிகலா நைனிக் விஜயன் அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். இந்நிகழ்வை வழிநடத்தி செய்யும் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். மேலும் இன்று கருத்துரை வழங்க இணைந்துள்ள அரங்கநாயகி அம்மா, ஜாய்ஸ் கண்ணடி, முருகேஷ், கமலா ஆகியோர்களை வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இன்று அதிகாரம் 61 முதல் 65 வரை, 61 மடியின்மை, 62 ஆள்வினையுடைமை, 63 இடுக்கண் அலையாமை, 64 அமைச்சு, 65 சொல்வன்மை போன்ற அதிகாரங்களிலிருந்து தங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்கலாம். துன்பங்கள் வருவதற்கு முன்னரே அவை வராமல் காக்க மறந்தவர் பின்னர் என்ன செய்வார்? தன் தவறுக்கு வருந்துவார். நட்பு கொள்ளும் முன் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக ஆராய வேண்டும். சொல் வேறு செயல் வேறாக இருப்பவர் நட்பு என்ன செய்யும்? கவலையும் துன்பமும் தரும். இகழ் உணர்வு இல்லாமல் வாழ்வதால் என்ன பயன் கிடைக்கும்? வளர்ச்சிகள் கிடைக்கும். நயன் என்றால் மனிதநேயம், நயன் என்றால் மனிதநேயம். மேற்கூறிய கருத்துகள் திருவள்ளுவர் நமக்காக வழங்கியது. இப்போது கருத்துரை வழங்க அரங்கநாயகி அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். அரங்கநாயகி அம்மா. வணக்கம் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்பு சகோதரர் ஆளுமைமிக்க பாரதி சுடர் நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, கவித்தலைமை இருக்கும் காயத்ரி சகோதரியும் வணங்கி கருத்துரைக்குள் நுழைகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இடுக்கண் அறியாமை. திருக்குறள் தமிழ் இலக்கிய நூல்களில் மகத்தானது. மனித மதிப்பை சொல்லும் மகத்தான நூல். எக்காலத்துக்கும் எல்லோருக்கும் ஏற்ற கருத்துக்களை கூறுகிறது. தமிழினத்தின் அடையாளமாய் ஐயன் திருவள்ளுவர் திகழ்கிறார். அறம், பொருள், இன்பம் இயம்ப சமூக நெறி போதிக்கும் தமிழ் மறை இந்நூல். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு, பல அறிஞர்களால் போற்றப்பட்டு, பல வல்லுநரால் எடுத்து கையாளப்பட்டு, கோடி மக்களின் வாழ்க்கை செழிக்க வழிகாட்டுகிறது. இருட்டில் வெளிச்சம் காட்டும் இனிய நூல். வாழ்க்கையில் சந்திக்கும் ஆபத்துக்கள், துன்பங்கள், குழப்பங்கள் உண்டாக்கும் இருளை போக்கி ஒளியூட்டும் நூல். உண்மையையும் தியாகத்தையும் போதிக்கும் நூல். நமது மனத்தில் குழப்பங்கள், பயங்கள், சந்தேகங்கள் எல்லாம் இருட்டின் அம்சங்கள். ஆனால் அறிவு, உள்ளம், நேர்மை என்ற வெளிச்சம் நம்மிடம் உள்ள இருட்டை அகற்றி தெளிவான பாதை காட்டும். இவ்வறிவைத்தான் உண்மையான வெளிச்சம் என்கிறார் வள்ளுவர். அறிவு வெளிச்சம் தந்து சிக்கலை தவிர்க்கும், துயர் துடைக்கும் என இவ்வாறு அதிகாரத்தில் கூறுகிறார். 61ஆம் அதிகாரம் இடுக்கண் அறியாமை. முதல் பாடலில் இடுக்கண் வருங்கால் நல்க, அதனை அடுத்துவது அஃதொப்பது இல் என்ற குரலில் இடுக்கண் நேரின் வருந்த கூடாது, துன்பத்தை பார்த்து நகுதலே அதை வெல்லும் வழி என எம்புகிறார். அடுத்த குரலில் வெள்ளத்தரவு துன்பம் வந்தாலும் அறிவுடையவர் அதை வெல்லும் வழியை நினைத்த மாத்திரத்தில் துன்பம் மறையும் என்கிறார். மூன்றாவது குரலில் துன்பம் கண்டு கலங்காது இருவர், துன்பத்துக்கே துன்பம் தருவர் என்று ஆணித்தரமாக கூறுகிறார். அடுத்த குரலில் தடங்கள் நிறைந்த கரடு முரணான பாதையில் சுமையை எருது இழுத்துச் செல்வதை போல விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் துன்பங்களுக்கு முடிவை கட்டி வெற்றி பெறுவர் என்கிறார். அடுத்த குரல் அடிக்கு வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் என்ற குரல் மூலம் தொடரும் துன்பங்களுக்கு கலங்காதவனை தொடரும் துன்பப்பட்டு ஓடிவிடும் என்கிறார். அடுத்த வரும் குரலில் இத்தனை வளத்தையும் பெற்றுள்ளோம் என மகிழ்ந்து அதை பாதுகாக்க தவறியவர்கள் அதை இழந்து போடும்
துவண்டு விட மாட்டார். இலக்கம் உடும்பிடுமை வென்று கலக்கத்தை கையாற கொள்ளாதாமெல் என்ற குரலால் துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானது என்று அறிந்தவர் துன்பம் வந்தால் அதை துன்பமாகவே கருத மாட்டார்கள் என்கிறார். அடுத்து, இன்பத்தை தேடி செல்லாதவன் துன்பம் வந்தாலும் அதை இயல்பானதாக கருதி துன்பம் வந்தால் துவண்டு போக மாட்டார் என்கிறார். இன்பத்துள் இன்பம் விளையாதவன் துன்பத்துள் துன்புறுதல் இல்லன். இன்பம் வரும்போது அதனால் ஆட்டம் போடாதவர்கள் துன்பம் வரும்போது அதற்காக வாட்டம் கொள்ளார். இரண்டையும் சமமாக ஏற்பார். கடைசியாக, இன்னாமை இன்பம் கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு என்ற குரல் மூலம் துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களை பகைவர்களும் பாராட்டுவார் என்று கூறுகிறார். வையப் போற்றும் வாழும் நூல், வரலாற்று பக்கங்களை வாகையாக சூடிய நூல் திருக்குறள். உலகோர் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் வழியை போதிக்கிறது வள்ளுவம். நல்வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அருமையாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறினீர்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று. துன்பம் வந்த போது கலங்காமல் இருந்தால் அந்த துன்பமே துன்பப்பட்டு ஓடி போய்விடும் என்று சிறப்பான தங்கள் கருத்துக்களை எடுத்துக் கூறினீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள் அம்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றவர்களால் செய்வதற்கு நன்றி. மற்றவர்களால் செய்வதற்கு கடினமான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியார். மற்றவர்களால் செய்வதற்கு கடினமான செயலை செய்து முடிப்பவர் பெரியார். சமுதாய பொறுப்புணர்வு இல்லாதவர் பயனில்லாத பேச்சுக்களை விரிவாக பேசுவர். சமுதாய பொறுப்புணர்வு இல்லாதவர் பயனில்லாத பேச்சுக்களை விரிவாக பேசுவர். மக்கட்பதடி பயனில்லாத சொற்களை பாராட்டுபவர். பேரறிவாளர் உலகத்து மக்களை எல்லாம் விரும்புபவர். பேரறிவாளர் உலகத்து மக்களை எல்லாம் விரும்புபவர். துன்பமில்லாமல் வாழ்பவர் அருளாளர். இறப்பையும் வென்று நிற்பவர் தவ ஆற்றல் பெற்றவர். யார் வஞ்சகர்? துறவி போல் வேடமிட்டு நடிப்பவர். இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க ஜான்ஸ் கென்னடி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஜாய்ஸ் கென்னடி. வணக்கம் அம்மா. வணக்கம். தேவருக்கு மூத்தவளே, சங்கதிருக்கு அடுத்தவளே, மூவர் வடி மலர்ந்தவளே, முத்தமிழே முக்கனியே, என் அருமை தமிழே, நின் திருவடி வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் பன்னாட்டு ஊடக அமைப்புகளோடு இணைந்து நடத்தும் உலக சாதனை நிகழ்ச்சியில் திருக்குறள் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற காரணமாக இருக்கின்ற ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்கின்ற பொறுப்பாளர் திருமதி காயத்ரி அம்மா அவர்களுக்கும் இனிய வணக்கம். இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, நூலெல்லாம் வள்ளுவன் செய் நூலாமோ என்று போற்றப்படக்கூடிய உலக பொதுமறையாம் திருக்குறளில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சொல்வன்மை. சொல்வன்மை என்பது சொற்களை ஆளும் திறன். சொல்லாற்றல் மிக்கவர்களையே இவ்வுலகம் விரும்புகிறது. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்கிறார் தெய்வ புலவர் வள்ளுவர். சொல்லாற்றலில் வல்லவர்களை யாராலும் வெல்ல முடியாது. ஏனென்றால் எதனையும் எதிர்கொள்ளும் துணிவு அவர்களிடம் தோன்றிவிடும். எனவே ஒருவன் தான் கற்ற கல்வியை எங்கும் எப்போதும் எடுத்துரைக்கும் ஆற்றல் மிக்கவனாக திகழ வேண்டும். எத்துணையராயினும் கல்வி இடனறிந்து உய்த்துணர்வு இல்லனின் இல்லாகும், உய்த்துணர்ந்தும் சொல்வன்மை இன்றெனின் எண்ணம் அத்துண்டில் பொன்மலர் நாற்றமுடைத்து என்கிறது நீதிநெறி விளக்கம். அதாவது சொல்வன்மை இல்லை என்றால் நாம் கற்ற கல்வியால் பயன் இல்லை. சொல்வன்மை வாய்க்க பெறும் போது பொன்னால் ஆன அழகிய மலர்
நறுமணம் உடையது போன்றது என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. தான் கற்ற கல்வியை பிறர் அறியுமாறு எடுத்து கூற இயலாதவர் இணர் உழ்த்தும் நாரா மலனறைய என்கிறார் வான்மறை வள்ளுவர். அதாவது கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மணக்காத மலர் போன்றவர் என்கிறார். மலர் மலர்ந்தும் பயன் இல்லாத தன்மையை இது குறிப்பிடுகிறது. எனவே ஒருவனுக்கு கிடைக்க பெற்ற எல்லா நலன்களுக்குள்ளும் நான் நலமே சிறந்தது என்பதை நானலம் என்னும் நலனுடமே அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று என்ற குறள் வாயிலாக வெளிப்படுத்துகிறார் நம் ஐயன். ஏனெனில் ஒருவருக்கு நன்மையும் தீமையும் வாய்ச்சொற்களால் அமைகின்றன. நுணலும் தன் வாயால் கெடும் என்பது பழமொழி. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலான் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு என்ற குறட்பாவினால் சொல்லின்கண் குற்றம் ஏற்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகிறார். ஆகவே நாம் பேசும்போது சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். மேலும் நம் சொல்லாற்றல் கேட்பவர் மனத்தை கவரும்படியாகவும் கேட்காதவர் விரும்பி கேட்கும்படியாகவும் இருக்க வேண்டும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் என்ற சொல் வன்மைக்கு வலிமை சேர்க்கிறார் நம் ஐயன். அண்ணா அரசியல் கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருந்த நேரம் ஒருமுறை இரவு வெகு நேரம் கடந்து கூட்டத்திற்கு வந்தார். மக்கள் எல்லாரும் அரைகுறை தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம். மேடை ஏறியதும் அண்ணா காலம் தாழ்த்தியதற்காக மன்னிப்பு கோரினார். பின்பு மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்களை தழுவுவதோ நித்திரை மறக்காமல் எமக்கு இடுவீர் முத்திரை என்றாராம். உடனே மக்கள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்திருக்கின்றனர். அந்த ஆரவாரம் அடங்கவே நீண்ட நேரம் ஆனதாக கூறுவார்கள். இதுதான் சொல்லாற்றல் என்பது. ஏன் சொல்லாற்றல் வேண்டும்? சொல்லாற்றல் மிக்கோரின் பின்னே இந்த உலகம் மயங்கும். ஏனெனில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அல்லவா? எனவே சொல்ல வேண்டிய நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய முறையில் சொன்னால் அனைவரும் அதன் வழி ஒழுகுவர். இதனை அனைவரும் உணர வேண்டும். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்ற குறட்பா சொல்லாற்றல் மிக்கவர் தன்னை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது. தன்னை யாரும் வெல்லாத வகையில் பேச வேண்டும் என்பதற்கு அண்ணா வாழ்வில் ஏற்பட்ட மற்றொரு நிகழ்வு தங்கள் முன்னே கூற விளைகின்றேன். அண்ணா ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பேருந்துகளில் எல்லாம் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் எழுதுவதற்கு இடம் வழிவகை செய்தார். இதனை எதிர்கட்சியினர் கிண்டல் செய்தனர். ஒருமுறை எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் அண்ணாவை இக்கட்டில் மாட்ட வேண்டும் என்பதற்காக பேருந்தில் யாகாவாராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற குறள் யாருக்காக எழுதப்பட்டு இருக்கிறது? ஓட்டுநருக்காகவா, நடத்துனருக்காகவா, அல்லது பயணிகளுக்காகவா, யாருக்காக என்று கிண்டலாக கேட்டார். ஏனென்றால் அண்ணாவை மாட்டிவிட வேண்டும் என்பது அவரது எண்ணம். காரணம், ஓட்டுநரையும் நடத்துனரையும் சொன்னால் தொழிலாளர் கோபத்திற்கு அண்ணா ஆளாகுவார். பயணிகளை சொன்னால், பொதுமக்களை சொன்னால் மக்களின் கோபத்துக்கு ஆளாவார். அதனால் என்ன பதில் என்று சொல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்க்க அண்ணா பொறுமையாக கூறினார், நான் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது பொருந்தும் என்று. அவருடைய விடையை கேட்ட அனைவரும் என்ன செய்வது என்று அறியாமல் அவருடைய நாவன்மையை பாராட்டி அமைதியாக சென்றிருக்கின்றார்கள். இதுதான் சொல்லாற்றல் என்பது. இந்த சொல்வன்மையைத்தான் வள்ளுவர் மிக அழகாக நமக்கு விளக்குகின்றார். 1.25 அடியில் உலகை கவரும் சொற்களை அமைத்து சொல்லாற்றல் என்பது என்ன, சொல் வன்மையால் ஏற்படும் நன்மைகள் என்ன, நாம் சொற்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும் என்பது போன்ற கருத்துக்களை செப்பமுற வெடித்திருக்கும் வள்ளுவ பெருந்தகையின் பேராற்றலை எண்ணி பெருமைப்படும் இவ்வேளையில் நம் வாழ்வில் அதனை செயல்படுத்த முயற்சி மேற்கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதும் அன்று. நாவன்மை எனப்படும் பேச்சுத்திறன் ஒரு செயலாகும். மற்ற செல்வங்களை விட அதுவே சிறந்த செல்வம் என்றும், பேசும் கருத்துக்களை முறைப்படுத்தி அழகாக இனிமையாக பேசுவர், சொன்னதை உலகம் கேட்டு நடக்கும் என்றும் தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்துக் கூறினீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி அம்மா. யார் முடிவில் தீராத துன்பம் அடைவார்? ஆர்வம் திருடுவதில் ஆர்வம் உடையவர். யார் நீண்ட நாள் வாழ முடியாது? திருடும் எண்ணம் உடையவர். உலக மக்களின் உள்ளங்களில் எல்லாம் வாழ்பவர், மனமறிய பொய் பேசாதவர். உலக மக்களின் உள்ளங்களில் எல்லாம் வாழ்பவர், மனமறிய பொய் பேசாதவர். தவமும் தானமும் செய்பவரை விட சிறந்தவர் யார்? மனமாற உண்மை பேசுபவர். தவமும் தானமும் செய்பவரை விட சிறந்தவர் யார்? மனமாற உண்மை பேசுவர். யார் கெடுவது உறுதி? கோபத்தை பண்பாக கொண்டவர். யார் நினைத்தவை எல்லாம் உடனே கிடைக்கும்? உள்ளத்தில் கோபம் கொள்ளாதவர். நல்ல நெறிகளில் மக்களுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டுபவர் யார்? ஆட்சி தலைவர். நல்ல நெறிகளில் மக்களுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டுபவர் ஆட்சி தலைவர். மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்பொழுது கருத்துரை வழங்க உங்க பேர் தெரியல, RAMANIS ரமைன்ஸா அந்த மாதிரி ஒரு ஐடியில இருக்கு, 490@gmail.com. அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கீதாரமணி. கீதாரமணி. கொஞ்சம் பேர் சொல்லுங்க. கீதாரமணி. கீதாரமணி கேக்குதா? ஓகே, ரமணி கேக்குது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்கன்னு கேட்கல. கீதாரமணி. ஓகே 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 கீதாரமணி. என்னுடைய ஓகே, பேர் கீதாரமணி. தங்கள் கருத்துக்களை வழங்கலாம். கேக்குதா? பாருங்கள் கேக்குதா? தங்களுடைய கருத்துக்களை. கேக்குதுங்க ஐயா, கேக்குது. நீங்க பேசுங்க. எல்லா வல்ல மகா பெரியவா தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிட்டியுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் அதன் நிறுவனர் நடுவர் திரு நீலகண்டன் தமிழ் அவர்களுக்கும், இன்றைய கருத்தரங்க தலைமை சகோதரி காயத்ரி அவர்களுக்கும், ஏனைய பொறுப்பாளர்களுக்கும், ஜெர்மன் தமிழறிவு வானொலி நிலையத்தின் இயக்குநர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும், ஏனைய இன்றைய கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் அறிஞர்களுக்கும் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தமிழுக்கு என் வணக்கத்தை முதற்கண்டு தெரிவித்துக் கொண்டு இன்றைய கருத்தரங்கில் நான் நுழைகிறேன். திருக்குறள் என்பது யார் எந்த கருத்தை மாற்று கருத்து இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட பகவத்கீதையில் உள்ள பகவத்கீதை நான் முழுக்க முழுக்க படித்திருக்கிறேன். அந்த பகவத்கீதையில் உள்ள அத்தனை சரத் என்று சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். அத்தனை விஷயங்களும் இந்த திருக்குறளில் வருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த திருக்குறளை ஒரு தமிழ் வேதமாக நான் கருதுகிறேன். திருக்குறளில் இல்லாத விஷயமே இல்லை. மனிதன் இப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து காட்டக்கொண்ட ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு என்ன என்று சொல்றது தெரியல, அதாவது ஒரு நூலாக இருக்கிறது. இதுல இன்னொன்று என்னென்னால் முப்பால் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறார்கள். அத்தனையிலும் ஒவ்வொரு கருத்துக்களும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அதிலே நான் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த 61வது அதிகாரம், மடியின்மை. மடியின்மை என்ற கருத்திலே, மடி என்றால் நம்ம சாதாரணமாக வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், பொருள் தான். மடி என்றால் சோம்பேறி, சோம்பலாக இருப்பது. அந்த கருத்தை அந்த திருக்குறளில் மடி என்று வந்திருக்கிறது. அந்த மடி என்று அவர் பயன்படுத்துகிறார். இதிலே உள்ள இந்த 10 குறள்களிலும்
மடி அதாவது சோம்பலை பற்றி மிக மிக அருமையாக குறிப்பிட்டிருக்கார். முதல் குறள், குடி என்னும் குறை விளக்கம் மடி என்னும் மாசு ஊர் வாழ்த்து கெடும். குடி என்னும் குறை விளக்கம் மடி என்னும் மாசு வாழ்த்து கெடும் என்று. அதன்படி என்னன்னா, ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்க அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி போய்விடும், கெட்டுவிடும் அப்படியே என்று கூறுகிறது. இரண்டாவது குறள் 62, மடிமை படியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது தன் குடியை சிறப்புடையாக குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகிறவை சோம்பலாக்க கொண்டு முயற்சி அடைவராய் நடக்க வேண்டும். சோம்பலை அதாவது சோம்பல் இல்லாமல் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது குறள், மடி கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடியையும் தன்னினும் உந்து. அதாவது அழிக்கும் இயல்புடைய சோம்பலை தன்னிடம் கொண்டு நடக்கும் அறிவில்லாதவர் பிறந்த குடி அவனுக்கு முன் அழிந்து விடும் அப்படி என்கிறார். அடுத்ததாக, குடிபடிந்து குற்றம் பெருகும் மடிபடிந்து மாண்ட உளுத்தினவருக்கு அப்படின்னு. அதாவது சோம்பலை ஆகப்பட்டு சிறந்த முறை இல்லாதவராய் வாழ்கின்ற குடியனை பெருமை அழித்து குற்றம் பெருகும் என்று கூறுகிறார். அடுத்ததாக, நெடுநீர் பிற மருவி முடியல்லது தான்கும் கெடுநீரார் காலக்கலர். அதாவது காலம் நீட்டித்தல், மறதி, சோம்பல், அளவு மீறிய தூக்கம் ஆகிய இந்நான்கும் கெடுகின்ற இயல்புடையவரை விரும்பி ஏறும் மரக்கலன் என்று கூறுகிறார். அடுத்ததாக, படியுடையார் பற்று அமைந்த கண்ணும் மடியுடையார் யான் பயன் எய்தல் அரிது. படியுடையார் பற்று அமைத்து கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அரிது. அதாவது நாட்டையாளும் தலைவருடைய உறவு தானே வந்து சேர்ந்தாலும் கூட சோம்பல் உடையவர்கள் சிறந்த பலனை அனுபவிக்க முடியாது, அடைய முடியாது என்று கூறுகிறார். அடுத்ததாக, இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உளுத்திடவர். அதாவது சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி உடையவராக வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூற இகழ்கின்ற செயலை செய்பவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக, மடிமை குடிவைகள் தங்குகின்ற முன்னார்க்கு குடியை புகுத்தி விடும். மடிமை குடிமை கண் தங்கின்ற முன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும். அதாவது சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவரிடம் வந்து பொருந்தினால் அது அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகிவிடும் என்று கூறுகிறது. அடுத்தது 609வது குறள், குடி ஆண்மை இவைத்த குற்றம் ஒருவன் மடி ஆண்மை மாற்றக் கெடும். ஒருவன் சோம்பலை ஆளும் தன்மையை மாற்றிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் அந்த குற்றம் தீர்ந்துவிடும் அப்படி. அடுத்ததாக கடைசி குறள் 610, மடியிலா மனைவன் எய்தும் அடியளந்தான் தா ஆயது எல்லாம் ஒருங்கு. அடியால் உலகத்தை அளந்து கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒருவன் ஒரு சேர அடைவான் என்று. அதாவது சோம்பலின் முக்கியத்துவம் மிக மிக வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒன்று சோம்பலின். அது நமக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை, முயல் ஆமை கதை நமக்கு தெரியும். இந்த முயல் ஆமை கதை எப்படி வந்தது?
முயலுடைய சோம்பேறித்தனத்தினால்தான் முயல் அந்த பந்தயத்தில் தோற்றது. அப்படி தோற்பதற்கு காரணமாக இருந்தது சோம்பல். அந்த சோம்பலை விட வேண்டும். அதான் சோம்பலை விட்டு, அதனால்தான் முயலாமை என்று சொல்ல, முயல் ஆமை முயலாமை அப்படி என்று முயலாமை என்று இருப்பதே தப்பு. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு காரியமும் முயற்சி எடுத்துத்தான் செய்ய வேண்டும். முயலாமல் இருந்தால் எதையும் செய்ய முடியாது. இப்பொழுது ஒரு அலுவலகத்தில் ஒருவர் வேலை செய்கிறார். அந்த வேலை செய்பவர் மிக மிக சோம்பேறியாக இருந்தால் அந்த அலுவலகத்தில், அது தனியார் அலுவலகமாக இருந்தால் அந்த அவரை வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள். மற்றபடி அரசு அலுவலகமாக இருந்தால் அங்கே உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அவரால் செய்ய முடியவில்லையே என்பதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற பணி, பதவி உயர்வு போன்றவை இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சுத்தமாக இல்லை. எனவே மடி என்பது அவரது குடியை கெடுத்துவிடும். அப்படி என்பது மடி என்பது குடியை கெடுத்துவிடும். அடுத்தது ஏராளமான பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது நமது ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு பாட்டு உண்டு, கடைதலில் தூங்கியவன் பொருள் இழந்தான் வரும். அதே மாதிரி, அதாவது அவன் தூங்கல், அதாவது சோம்பேறித்தனத்தினால் காரணமாக தனது வியாபாரத்தில் சரியாக கவனிக்காததால் பொருள் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது உடல் சக்தியும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. மடியாக இருப்பதனால், சோம்பேறித்தனத்தினால் உடலில் உள்ள ரத்த ஓட்டம் கூட அது சோம்பேறியாகி விடுகிறது. எனவே உடலில் அவனுக்கு சுறுசுறுப்பே இல்லாமலாகி தனது சகல சக்திகளை இழக்கக்கூடிய ஒரு இது. மடியாமல் எந்த பணியையும் என்னால் முடியும் என்று தொடர்ந்தால் வெற்றி அடைய முடியும், வாழ்க்கை அடைய முடியும். எனவே திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்ற இந்த மடியின்மை என்ற அதிகாரத்தின் இந்த 10 குறள்களில் மிக மிக அருமையான பொருட்கள். அவற்றையெல்லாம் படித்து நாம் அறிய வேண்டும். திருக்குறள் திரும்பவும் சொல்லுகிறேன், பகவத்கீதையில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் திருக்குறளில் இருக்கிறது. எனவே ஒரு கீதையை போன்ற ஒரு சிறந்த வேதம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். ஒருவன் தன் பிறந்த குடியில் புகழ்பெற செய்ய நினைத்தால் சோம்பலை நீக்கி முயற்சியுடன் கடமை செய்ய வேண்டும் என்றும், மடியில்லா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாய் இல்லாது எல்லாம் ஒருங்கு. சோம்பல் இல்லாமல் முயற்சி உடையவன் அரசன் திருமால் அளந்த மூளையும் ஆட்சி செய்யலாம் என்றும் முயலாமை கதையையும் சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. மக்கள் என்னும் மதிப்பிற்கு உரியவர் சிறந்த நூல்களை படித்தவர். மக்கள் என்னும் மதிப்பிற்கு உரியவர் சிறந்த நூல்களை படித்தவர். தாம் சிறிய குற்றம் செய்தாலும் அதனை பெரிய குற்றமாக கருதுபவர் பழிக்கு அஞ்சுபவர். தாம் சிறிய குற்றம் செய்தாலும் அதனை பெரிய குற்றமாக கருதுபவர் பழிக்கு அஞ்சுபவர். நெருப்பின் பக்கத்தில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல யார் வாழ்க்கை கெட்டலையும் வரும் முன்னர் காக்காதவர் வாழ்க்கை. ஒருவருக்கு பெரிய துணை நல்ல இனம். வருவாயை நம்பி முதலீடாக இருக்கும் பணத்தை பறிகொடுத்தவர் யார்? அறிவுடையவர். ஒரு செயலால் வரும் பழிக்கு வெட்கப்படாதவர் செயலில் தெளிவு இல்லாதவர். செயலில் தெளிவு இல்லாதவர். மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்போது கருத்துரை வழங்க முருகேசன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். முருகேசன் ஐயா. வணக்கங்கம்மா. இந்த வந்துடுங்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். தென்பொதிகை பிறந்து வீடியோ ஆன் பண்ணுங்க முருகேசன் ஐயா. அந்த வீடியோ ஆன் பண்றீங்கம்மா. வீடியோ ஸ்கிப் ஆகுது. தென்பொதிகை பிறந்து தென்றலிலே மிதந்து மூவேந்தர் மடியிலே தவழ்ந்து என்றும் இளமையுடன் இருக்கின்ற என் தமிழே தென் தமிழே உன்னை போற்றி வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்றும் தமிழ் பணியை சிறப்புடன் செய்து வருகின்றது. அதனுடைய நிறுவனர் ஐயா பாரதி சுடர் நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும்
இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் அம்மா காயத்ரி அவர்களுக்கும் மற்றும் செந்தமிழில் குரலில் கண்ட கருத்துக்களை தனது கட்டுரைகளாக வடித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று கட்டுரையாக வடித்திருக்கக்கூடிய தலைப்பு ஐயன் திருவள்ளுவர் 63வது அதிகாரமாக வைத்திருக்கின்ற இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தை கட்டுரையாக வடிக்க இருக்கின்றேன். இந்த உலகம் தோன்றிய நாள் முதல், உயிரினங்கள் தோன்றிய நாள் முதல், மனிதனாக தோன்றிய நாளிலிருந்து அவன் பெற்ற இன்னல்கள் பல அளப்பரியாதது. இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது 2 நிலைகள் தான், இருள் ஒளி, இன்பம் துன்பம், பகல் இரவு, பாசம் வெறுப்பு என்று இருக்கின்றது. இந்த நிலையில் இன்பம் துன்பம் என்பதில் துன்பம் ஏன் மனிதனை ஆட்படுத்துகின்றது, அந்த துன்பத்தில் இருந்து மனிதன் எவ்வாறு துன்பத்தை ஒதுக்கி தள்ளலாம் என்கின்ற ஒரு வழிமுறையை செம்மையாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார் நமது ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். இடுக்கண் என்றால் என்ன? ஒரு செயலை செய்யும் பொழுது வருகின்ற துன்பங்கள், இடையூறுகள், இவற்றை அடைகின்ற மனிதன் படும் துன்பம் ஏராளம். அதை மனிதன் தனது ஒரே ஒரு மகிழ்வில் அதை எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில்தான் அதை வெற்றி கொள்ள முடியும் என்பதை சொல்லுகின்றார். முதன் குறளிலேயே இடுக்கண் வருங்கால் நகுக என்றார். ஏன்? இடுக்கண் வரும் பொழுது மனிதன் தனது மனதை இழந்து விடுகிறான். அதாவது இழந்து விடுகிறான் என்றால் தனது நிலையிலிருந்து ஒரு மயக்கம் கொண்டு ஆகா அப்படிங்கிற ஒரு நிலை எழுந்து விடுகிறான். இந்த நிலையினை போக்குவதற்கு மனிதன் என்ன மயங்காமல் செயல்பட்டு அந்த செயலை முடிக்க வேண்டும். இடுக்கண் பிறரால் அல்லது பொருண்மையால், சோம்பலால், திறன் இன்மையால் ஏற்பட்டதாக இருக்கலாம். முயற்சியோடு உழைக்கும் ஒருவருக்கு இந்த துன்பம் மிக பெரியது அல்ல. இந்த துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது வெள்ளத்தை போல் தொடர்ந்து வருகின்றது. எப்படி கடலில் அலைகள் அடுத்தடுத்து வருகின்றது, அலைகள் போல் வருகின்ற இந்த துன்பத்தை உள்ளத்தின் பண்பாட்டால் பண்படுதல் மூலம் இதை மாற்றி அமைக்கலாம் மனிதன். துன்பத்தால் வருந்தாத ஒரு உள்ளம் துன்பத்திற்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய தன்மை படைத்தவன். அந்த உள்ளம் துன்பத்திற்கே துன்பம் தரக்கூடிய தன்மையினை உடைத்ததாகிறது. அந்த முற்காலத்தில் மனிதன் சக்கரம் கண்டுபிடித்த பிறகு அந்த மனித இனத்தினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது இந்த ஒரு புதுமை, சக்கரம் கண்டுபிடித்த புதுமை.
மனிதன் தன்னோடு இருந்த விலங்குகளை பழக்கப்படுத்தி அதை வண்டியிலே பூட்டி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றான். அதை பழக்கப்படுத்திய பின் தனது வாழ்க்கைக்கு உழவு தொழிலை பயன்படுத்துவதற்கு அது பழக்கினான். இப்பொழுது ஒரு மாடானது அல்லது எருது அல்லது பகடி என்று சொல்கிறார் ஐயன் அவர்கள். அந்த பகடி என்பது அது எருமை பகடி என்றாலே எருமைதான். ஆனால் நாம் அதை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அது எப்படி மேடு பள்ளம் இந்த மாதிரி எந்த இதா இருந்தாலும் சரி, சேட்டு நிலமாக இருந்தாலும் சரி, அது முழங்காலிட்டாவது மூச்சை தனது இழுத்து சென்று தனது இலக்கை அடைகின்றது. அதுபோல் மனிதன் ஒரு துன்பத்தை அடையும் பொழுது அதை சரிப்படுத்துவது அவனுடைய மனதினுடைய திறன். அதற்கு தான் முதலில் உரன் எனும் தோட்டியான் என்று கூறுகிறார். முதலே சொல்லி இருக்கிறார் நமது திருவள்ளுவர். இப்போ பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க கூட ஒரு இடத்துல என்ன செஞ்சுறாங்கன்னா, அந்த பொறுப்பை இழக்காமல் இருப்பது தான் தமக்கு நல்லது என்று எண்ணுகிறார்கள். அது இழந்த பிறகு அவர்கள் அடையும் வேதனை மிக அதிகம். ஆனால் பண்பட்ட ஒரு மனிதன் அந்த இடும்பையை கொள்ள மாட்டான். ஒன்று, இன்பத்துக்கு மகிழாதவன் துன்பத்தில் துன்பமுறான். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனைத்தான் துன்பம் வருத்தாது. இப்போ இந்த ஒரே கருத்தை நமது வள்ளுவன் சொன்ன அதே கருத்தை ஷேக்ஸ்பியர் கூட தனது ஒரு நாடகத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, கடல் போல் துன்பம் வரும் பொழுது அதனை எதிர்க்கும் வல்லமை பெற முயல்வது வேண்டும். ஏனால் அந்த இடத்தில் அந்த துன்பத்தை துரத்துவது அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த உறுதி என்பதை நாம் கொள்ள வேண்டும். டு டேக் ஆர்ம்ஸ் அகைன்ஸ்ட் a sea of troubles. இப்போ கொடிய விதியை உன் கவலைகளை கூறி போற்றாதே. நம்மை ஒருக்க வந்ததை வரவேற்று அதனை எளிதில் பொறுத்து கொள்வதாக ஏற்று அதனை தண்டிக்க வேண்டும். துன்பத்திற்கு என்றும் பயப்படாதவர் துன்பத்தையே பயப்பட வைப்பார். அடுத்தது, செல்வம் நம்ம மனித வாழ்க்கையில அதிகம் விரும்புறது பார்த்தீங்கன்னா செல்வம் வந்தபோது இதை பெற்றோமே என்று பற்று கொண்டு காத்தறியாதவர் வறுமை வந்தபோது எழுந்தோமே என்று வருந்துவார்களோ. இதைத்தான் சொல்லலாம். அற்றேம் என்று அல்லற்படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். இதை ஒரு திரைப்பட பாடலில் கண்ணதாசன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்று. ஷேக்ஸ்பியர் கூட கவலை போக்க புதிய வல்லமை உன்னிடத்தில் உள்ளது என்று சுட்டிக்காட்டுகிறார். இந்த வல்லமை என்று குறிப்பிடுவது நமது உள்ளத்தில் எப்படி முதல் குறளில் ஐயன் சொன்னாரோ, இடுக்கண் வருங்கால் நகுக என்றாரோ, அதை போல் நாம் நீ துன்பம் வா அப்படின்னு நம்ம வரவேற்று அதை ஒரு இடத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் அந்த துன்பத்தில் ஆளாமல் இருப்போமே ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய அந்த துன்பம் என்பது நம்மை அழிக்காது, நாம் மகிழ்வோடு இருக்கலாம். இதைத்தான் இடுக்கண் அழியாமை என்று சொன்னார். இடுக்கண் அழியாமை என்றால் இடுக்கண் என்றாலே துன்பம், அதில் துன்பம் நம்மளை அழிக்காமல் இருப்பது என்று நினைக்கலாம். அதே சமயத்தில் துன்பத்தை அழி, அப்பொழுது நாம் அழியாமல் இருக்கலாம்
என்றும் நாம் கருத்தில் கொள்ளலாம். இதை வள்ளுவர் திறம்பட நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். இதை போற்றி நாம் கடைபிடித்து துன்பம் வரும் காலத்தில், இடும்பை ஒரு காலத்தில் அதை எள்ளி நகையாடி துரத்தி நம்மை நாம் காத்து கொள்வோம். இறுதியில் அவர் சொல்வது, துன்பம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் துன்பம் வந்துவிட்டதே என்று எண்ணி கலங்காமல் இருந்து அதை மகிழ்வோடு எதிர்கொண்டு அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் வாழ கற்றுக்கொண்டுமானால் இந்த வாழ்க்கை அறிவுடையன் ஒருவனால் மட்டும் முடியும் என்கின்றார். அவ்வாறு நம் வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயம் நம்மை மேம்படுத்தும் என்று கூறி வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இந்த அமைப்பிற்கும் ஐயா பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றிங்க ஐயா. இடுக்கண் வருங்கால் நல்க அதனை அடுத்து உறுவது அக்தொப்பது இல். சூழ்நிலையால் துன்பம் வந்தபோது சிரித்துவிட வேண்டும், துன்பத்தை வெல்வது சிரிப்புதான், வேறு எதுவில்லை என்றும், அடுக்கி வரினும் அழிவில்லான் உற்ற இடுக்கண் படும். மாறி மாறி துன்பங்கள் வந்தபோது மனம் கலங்காமல் இருப்பவனின் துன்பமே துன்பப்பட்டு போகும் என்றும் ஷேக்ஸ்பியர் கூறிய கருத்துக்களையும் மேற்கூறிய இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுத்தல் இலன். இன்பம் வந்த காலத்தில் அதனை அலட்சியம் செய்பவன் துன்பம் வந்த போதும் அலட்சியம் செய்து விடுவான் என்றும் தங்கள் கருத்துக்களை சிறப்பாக எடுத்துக் கூறினீர்கள். நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிங்க. மக்கள் தம் கருத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க செய்ய வல்லவர், நல்லாட்சி செய்யும் தலைவர். மக்களை தம் கருத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க செய்ய வல்லவர், நல்லாட்சி செய்யும் தலைவர். துன்பத்திற்கே துன்பம் தருபவர், துன்பத்தை கண்டு துன்பப்படாதவர். துன்பத்திற்கே துன்பம் தருபவர், துன்பத்தை கண்டு துன்பப்படாதவர். யார் நினைத்ததை நினைத்தபடி முடிக்க முடியும், மனம் உறுதி உள்ளவர். யார் நினைத்ததை நினைத்தபடி முடிக்க முடியும், மன உறுதி உள்ளவர். யார் நட்பு தேய்பிரை போல நாளும் தேயும், பேதையார் நட்பு. பழக பழக யார் நட்பு இன்பம் தரும், பண்புடையவர் நட்பு. பழக பழக யார் நட்பு இன்பம் தரும், பண்புடையவர் நட்பு. மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்பொழுது கருத்துரை வழங்க ஐஸ்வர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐஸ்வர்யா. அனைவருக்கும் வணக்கம் மேம். வந்துட்டேன் மேம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை வழங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் நான் ஐஸ்வர்யா. நான் 7ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் 61 மடியின்மை. முதலில் மடியின்மை என்றால் என்ன? மடியின்மை என்றால், மடி என்றால் சோம்பல், இன்மை என்றால் அதை தவிர்த்தல். மடியின்மை என்றால் சோம்பலை தவிர்த்தல். இப்பொழுது சோம்பலை தவிர்த்து ஊக்கத்துடனும் முயற்சியுடனும் செயல்படுவதன் முக்கிய கருத்தை கூறுகிறது மடியின்மை. சோம்பல், மறதி, தூக்கம், நெடுநீர்மை ஆகியவற்றை ஒருவரது நலனையும் வளத்தையும் அழிக்கும் என்பதையும், ஊக்கமுள்ளவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது என்றும் இந்த அதிகாரம் கூறுகிறது. முக்கிய கருத்துகள் ஆங்கிலத்தில் கீ பாயிண்ட். ஊக்கத்தின் அவசியம். உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரிடம் எப்பொழுதுமே சோம்பல் இருக்கக்கூடாது. இன்றைய பாடங்களை இன்றையே படிக்க வேண்டும். அப்படி அல்லாமல் அதை நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன், நான் அடுத்த நாளைக்கு படித்துக் கொள்கிறேன் அப்படி என்று தள்ளிட்டே போனால் கடைசியில் நாம் அதை படிக்காமல் தான் போய்விட வேண்டும். சோம்பலால் ஏற்படும் தீமைகள். சோம்பல், மறதி, தூக்கம், நெடுநீர்மை ஆகிய 4 குணங்களும் ஒருவரது செல்வம், அழகு, நலம் ஆகியவற்றை கெடுக்கும். மன்னர்களுக்கும் பொருந்தும். நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு உறவுகள் சேர்ந்தாலும் சோம்பலுடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது. எவ்வளவு பெரிய செல்வமும் சோம்பலால் வீணாகும். ஏனால் சோம்பல் இருப்பவனிடம் எப்பொழுதுமே நான் நல்லா படிச்சு இருக்கிறேன் கிட்ட எப்பவுமே சோம்பல் இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு படிக்கிறத இன்றைய பாடங்களை இன்னைக்கே படிக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு லெசன் 2 எடுக்கிறாங்கன்னா அதை நான் இன்னைக்கே படிக்கணும். அதை நான் நாளைக்கு தள்ளி கொண்டே போனேன்னா கடைசி வரைக்கும் அதை நம்ம சோம்பேறித்தனப்பட்டு தான் தள்ளி கொண்டு போறோம். இப்பொழுது நான் ஒரு கதை கூற இருக்கிறேன். சோம்பல் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதாவது மதிமாறன் ஒருத்தவன் சோம்பலூர்ல இருக்கிறான்.
அவனுக்கு வந்து எப்பவுமே அவனுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு இது இருக்கு. என்னன்னா, அவன் இப்பொழுது 8ஆம் வகுப்பு படிக்கின்றான். ஆனால் அவனுக்கு என்னன்னா, எப்பொழுதுமே அவன் வந்து அவனுக்கு வேண்டியதே படிக்க மாட்டான். அவனுக்கு வேண்டாத ஸ்டோரி புக்ஸ் இல்லவா, இது போன்ல எடுத்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்க வேண்டியது, இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச வேண்டியது, இதெல்லாம் பார்ப்பான். அவங்க அம்மா கிட்ட வந்து அவன் பொய் சொல்லுவான். என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி இது போன்ல வந்து படிச்சுட்டு இருக்கேம்மா அப்படின்னு அவன் வந்து எப்பவுமே பொய் சொல்றான். அந்த மாதிரி பொய் சொல்லும் போது ஒரு நாள் அவனுக்கு வந்து திடீர்னு அதிசயமா, அதாவது சர்ப்ரைஸா ஒரு லெசன் இதை நீங்க வந்து படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க டீச்சர் படிக்கலைன்னா பரவாயில்ல, நான் இப்ப வந்து அந்த டெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து அவன் அந்த மாறன் வந்து அது மதிமாறன் வந்து அதை படிக்கவே இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வாட்ஸ்அப்பையும் பார்த்துட்டு அவன் அதை படிக்காம, அந்த டெஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட், ஆனா அதை மேம் வந்து முன்னாடியே படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் வந்து அதை படிக்கிறதே கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் உண்டா அவன் வேலை உண்டா, சாப்பிட்டோமா வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா, மறுபடியும் காலைல ஏஞ்சோமா ஸ்கூல் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனோமா, மறுபடியும் ஸ்கூல் பேக் எதுவுமே ஓப்பனே பண்றது இல்லை, அப்படியே வீசினோமா வந்து சாப்பிட்றோமா படுத்து தூங்கினோமா இதுலயே இருக்கிறான். அந்த மாதிரி அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கும் போது அவங்க அம்மா அப்பா வந்து அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சு அவனுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாங்க. அதுல அவன் 20க்கு 1 மார்க் கூட வாங்கல. அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு, இங்க பாரு, நீ எப்ப 20க்கு 10க்கு மேல 20க்கு 20 எடுக்கிறியோ அப்பதான் நீ வந்து வீட்டுக்குள்ளாரே வரணும், அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாது, வீட்டுக்கு வெளிலே போய் எத்தனை நாள் வேணாலும் தங்கு, இல்லைன்னா வீட்டுக்கு மாடி கிளம்பு, நீ என்னமோ பண்ண, ஆனா நீ வீட்டுக்குள்ளார 20 out of 20 எடுக்கிறதுக்கு வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப திட்டி விட்டுறாங்க. அப்ப கூட அவனுக்கு வந்து அந்த இதுல ஒண்ணுமே இல்ல. அவன் வந்து என்னன்னா மறுபடியும் சிரிச்சுட்டே தான் இருக்கான். சிரிச்சுட்டே அவன் வந்து உள்ளார போறான். அப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். ஐயோ, அந்த மாடி நைட் அவன் தூங்குறான், இப்போ சரியான குளிர், எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது, உன் புக்கு நோட்டை மட்டும் எடுத்துட்டு மேல கிளம்பு, நீ வேற ஏதாச்சும் எடுக்க கீழே வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நல்லா வார்ன் பண்ணி விட்டுறாங்க. அப்ப அவன் மேல போய் தூங்கும் போது அவனுக்கு அப்படி குளிருது, அவனால வந்து நடுங்குது அப்படியே. அவன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்க நடந்துட்டே இருக்கிறான். அப்படியே காலையும் வருது. அப்போ வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை இன்னைக்கு டெஸ்ட் வச்சுட்டாங்களா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விடிய காலைல 4 மணிக்கு எழுந்து உட்காந்து இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ்ன்னு எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறான். எல்லா சப்ஜெக்டும் படிச்சா என்ன ஆகும், மண்டேல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஏறினாலும் இன்னொரு சப்ஜெக்ட் மறந்துடும். அதனால மறுபடியும் அவனுக்கு டெஸ்ட் வைக்கும் போது அவன் வந்து 10 தான் இந்த தடவை எடுத்திருக்கான். அவங்க அம்மா, நீ இப்ப 10 தானே எடுத்திருக்க, நீ 20 எடுக்கிற வரைக்கும் நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சோம்பேறித்தனத்தை அவன் இன்னும் விடல. அதனால அவன் என்ன பண்ணிருக்கானா, இப்ப நம்மளுக்கு நாளைக்கு என்ன பீரியட் இருக்கு அப்படின்னு பாக்குறான். 2 பீரியட் வந்து அவனுக்கு வந்து தமிழ் இருக்கு. சரி, நம்ம தமிழ் எடுத்து படிக்கலாம், அதுக்கப்புறம் வேற என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து தமிழ் டெஸ்டுக்கு எல்லாமே நல்லாவே படிக்கிறான். நைட்டு இரவு முழுவதும் தூங்காமல் அவன் நன்றாக படிக்கின்றான். அப்ப அடுத்த நாள் காலையில அவன் வந்து என்ன நடக்குதுன்னா, அவன் நல்லாவே படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப அவன் இந்த 2.4க்கு 3.4 போட்டதுனால 1/2 மார்க் ஆசிரியர் கம்மி பண்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் 19 மார்க் எடுத்துட்டோமே, நம்மள அம்மா கண்டிப்பா வீட்டுக்குள்ளார விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து, சரி நீ இப்ப வீட்டுக்குள்ளார இருந்துக்கோ, ஆனா நீ வந்து ரூமுக்கு வரக்கூடாது, வெளில உட்காந்து வாசப்படியிலே படி, நீ வந்து எப்ப 20 எடுக்கிறியோ அப்பதான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் மறுபடியும் சயின்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ எப்படியோ அவன் அந்த நைட்டு ஃபுல்லா சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, அப்படி உட்காந்து அவன் படிக்கிறான். அடுத்த நாள் காலைல எடுத்து ஸ்கூலுக்கு போய் வரான். அப்போ அவனுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாங்க. 20 out of 20 எடுத்திருக்கான். இப்பதான் அவங்க அம்மா வந்து, நீ வாசப்படிக்குள்ளாரே கால் எடுத்து உள்ளார வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எப்பவுமே அன்றன்ற பாடங்களை அன்றன்றே படிக்கணும். இந்த மாதிரி சோம்பேறித்தனம்க்கு பட்டுட்டு இப்ப நம்மள வந்து கெடுக்கிறது இந்த போன் தான். நம்ம இந்த போன் எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான பாடங்கள், அதாவது வெளியில இருக்க எக்ஸ்டீரியர் இருக்கிற இதை மட்டும் படிச்சா போதும். இன்டீரியர் இருக்கிறத நீங்க வந்து படிக்கலாம், அது உங்களுக்கு எப்ப எக்ஸ்ட்ரா டைம் இருக்கோ அப்ப படிங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த குறள் மற்றும் விளக்கத்தை நான் கொடுக்க இருக்கிறேன். மடியின்மை, அதிகாரம் 61, மடியின்மை. குடி என்னும் குறள் எண் 601. குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும். அதாவது ஒருவனுக்கு மங்காத விளக்காகிய குடித்தனமும் அவனுடைய சோம்பல் என்ற மாசுபடிய இருள தடைந்து விடும்.
602 மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது ஒருவன் தான் பிறந்த குடியை புகழ் பெறச் செய்ய நினைத்தால் சோம்பலை நீக்கி முயற்சியுடன் கடமை செய்ய வேண்டும். குறள் எண் 603. மடிமடி கொண்டு ஒழுகும் வேதை பிறந்த குடிமடியும் தன்னின்றும் முந்து. விளக்கம்: ஒழித்து கட்ட வேண்டிய சோம்பலை துணியாக கொண்டவன் குடும்பம் அவனுக்கு முன்பே அழிந்துவிடும். 604. குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மான்ற ஊழன்றி உள்ளவர்க்கு. விளக்கம்: சோம்பல் எந்த முயற்சியையும் ஈடுபடாமல் சோம்பல் உடையவன் குடும்ப பெருமையும் அழித்து விடுவான். குறள் எண் 605. நெடுநீர் மறைவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கலன். ஆட்சி செய்பவர், அதாச்சும் ஆட்சி செய்பவர் எப்பவுமே நட்பாவே இருக்கணும். அப்படி நட்பு இல்லாம சோம்பலா இருக்கிறவர் நீங்க அந்த அரசியல் அவர் வென்றுவார். இப்ப அரசியல், இப்ப அரசருக்கும் இன்னொரு அரசருக்கும் போர் நடக்குதுன்னா அதுல சோம்பல் கொண்ட அரசர் வெறும் 5000 மக்கள், அதாவது 5000 போர் வீரர்கள் மட்டுமே அதுல இறக்குறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா 10,000 போர் வீரர்கள் இறக்குறாரு. அப்போ இது ரெண்டுத்துலயும் சண்டை நடக்கும் போது 10,000 தான் பெருசு. அதனால 10,000 தான் ஜெயிக்குது. அதனால நம்ம அரசன் கூடவே இதுக்கு ஈடுபடுவான் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாக ஒரே ஒரு கதையுடன் என் கருத்தை முடிக்கின்றேன். இது சோம்பல் கொண்ட அந்தனார். அந்தனார்னா யாரு? அந்தனார் அவங்களோட மகள். அவரோட பேர் அந்தனார். ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் அந்தனார். அவர் அவரோட மகள் மனைவி அவங்க கூட காலையில ஜாலியா காலையில எழுந்திருக்காரு. மெதுவா நைட்டு சாப்பிட்டு படுக்கும் போது காலைல எழுந்திருச்சு, நம்ம எப்பவுமே இந்த மாதிரி அவர் எப்பவுமே அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னன்னா, எப்பவுமே அவர் தூங்கிட்டே தான் இருப்பாரு. சோம்பேறித்தனம் உடையவர், எப்பொழுதுமே தூங்கி கொண்டேதான் இருப்பார். அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்போ காலையில அவரே எழுந்திருக்க மாட்டாரு. அவரோட மனைவி தான் அவரை 6:30 மணிக்கு எழுப்பி விடணும். அவர் அப்பயும் எழுந்திருப்பாரு. அப்பொழுது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவர் 6:30 மணிக்கு டெய்லியும் எழுந்திருக்கிறதுனால அவர் எப்பவுமே அப்படிதான் எழுந்திருப்பாரு. அவரு காலைல ஏஞ்ச உடனே காலைல குளிச்சிருவாரு. நல்லா அங்க போய் இறைவனை சூரிய பகவானை வழங்கிட்டு அங்க குளிச்சுட்டு அந்த தண்ணிலேயே நீராடிட்டு மறுபடியும் வெளில நல்லா சாப்பிடுவார். அவருக்கு எவ்வளவு வேணுமோ எத்தனை வேணுமோ அவங்க மனைவி அப்பயே செஞ்சு தள்ளினாலும் சரி விட்டு நான் வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ வேணாம் இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுப்பாங்க. அவரு நாள் முழுக்க சாப்பிடுவாரு, தூங்குவாரு. எழுந்திருப்பாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, எழுந்திருப்பாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு. இதேதான் அவரோட பழக்க வழக்கமா வச்சிருக்காரு. அப்போ ஒரு நாள் அவரோட மனைவி அந்த அந்தனாரை எழுப்பி விடும் போது அவரு சும்மா இப்படி ஒரு கண்ணை மட்டும் திறந்துட்டு அவரு பாக்குறாரு, என்னடா பண்றாங்க அப்படின்னு. சரி நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூங்கிறாரு. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, அப்போ ஒரு சாது அப்போ மனைவி வயலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுப்பி. ஐயோ வயலா, நான் சோம்பேறியா இருக்கேன், என்னால போக முடியாது அப்படின்னு சொன்னா மனைவி திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா கண்ணை நல்லா இறுக்கி மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றாரு. அப்ப அவன் பண்ண, ஐயோ தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ நான் என்னதான் பண்றேன், சரி விடு நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வயலுக்கு போய் எல்லாம் நாத்து நட்டுட்டு விறகெல்லாம் வெட்டிட்டு வரும்போது அங்க வர வழியில சாதுவை பாக்குறாரு. அவரு ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட மனைவிக்கு இது அவரோட மனைவிய பாத்துருப்பாரு. அப்ப சாது பகவானே தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நீங்க காட்சி அளித்திருக்கிறீங்க, நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் மகளே, நான் நாளை வருகிறேன், நான் பிறகு வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது வேணாம் நீங்க இன்னைக்கேதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைய புடிச்சு இழுத்துட்டு அவரை இங்க உட்கார வச்சு அவரை உட்கார வைக்கும் போது, நல்ல வேளை அவரை உட்கார வைக்கும் போது அந்த அந்தனார் ஏஞ்சி உட்கார்ந்து இருந்தாரு. சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவங்களையும் உட்கார வச்சு அவங்க மகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த டைம்ல அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா அவர் மகளோட விளையாண்டுட்டு இருந்தாரு. நல்ல வேளை அவங்க விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள உள்ளார வர வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாது அவங்க மனைவி பாத பூஜை பண்ணி தான் உள்ளார அனுப்பிச்சாங்க.
உள்ளார வந்து சாப்பிட்டு அவரும் நீங்க வந்து பல்லாண்டு வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம் அளிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னு பார்த்தா, அப்போ வந்து இந்த சோம்பேறியான இவங்க கிட்ட, சோம்பேறியான அந்தணர் கிட்ட வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அந்தணரும் அவர் சோம்பேறியா இருக்கனால எப்போதும் சோம்பேறித்தனத்தை வந்து நம்ம சோம்பேறியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக, ஐயா எனக்கு சாது எனக்கு வந்து சாது பாபா எனக்கு வந்து ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன வரம் வேணுமா கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்தணர் வந்து நான் வந்து எனக்கு வந்து வயலுக்கும் செல்லக்கூடாது, நான் வீட்லயே தான் படுக்கணும், எப்பவுமே படுத்து எனக்கு வந்து நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எனக்கு வேற ஏதாச்சும் வேலை செய்ய ஒருத்தர வேலைக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி உன் வரம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்திட்டு அந்தணர் வந்து சாது வந்து வெளில போயிட்டாரு. அப்போ திடீர்னு சரி நம்மளுக்கு தான் வேலை செய்ய வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. டக்குன்னு ஒரு ராட்சசன் வந்து அவர் மண்டையிலே வந்து கொட்டுறாரு. ஏன்னா அவர் சோம்பேறித்தனம் பண்றாருல, அவர் மண்டையில வந்து கொட்டிட்டு நான் உங்களுக்கு இப்ப என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அந்தணர் வந்து சரி நான் உனக்கு இப்ப என்ன வேலை கொடுக்குறேன்னு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு கத்துனோடனே சரி சரி போய் வயல்ல இருக்கிற எல்லா நாத்தையும் நட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் காம நேரம் கூட இருக்குல்ல, அங்க இருக்கிற எல்லா வயலுக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறான். அந்த அரக்கா மறுபடியும் தோண்டிடுறான். அவருக்கு அப்ப மூச்சே நின்று போச்சு. ஐயோ நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. வேற என்ன வேலை கொடுக்குறது அப்படின்னு தெரியல. சரி என் காலை பிடிச்சு விடு அப்படின்றாரு. இப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் கால்வழி போகன்னு காலை பிடிச்சு விடுவான்னு பார்த்தா காலை போட்டு நங்குன்னு குத்துறான். காலை போட்டு குத்தி கையை என்னமோ கட்டி அதுல எண்ணெய் தடவை என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவரு. அப்ப காலை நீடிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருந்த போது இந்த மாதிரி ஒரு இது நடக்குது. அப்ப வந்து அவரோட மனைவி வந்து என்ன இப்படி போட்டு உன்னை இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த அந்தனார் வந்து என்ன காலில் கூட விழுறேன், என்ன சொன்னாலும் நான் செய்யற, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மனைவி கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி நான் வந்து உங்களை காப்பாத்துறேன், ஆனா நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம், தயவு செஞ்சு கேளு, என்ன சத்தியமா இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த அந்தர்கிட்ட மனைவி வந்து நீங்க எப்பவுமே இனிமே நீங்களே தான் உங்க வேலையை செஞ்சுக்கணும், வேற யாரும் உங்க வேலையை செய்யக்கூடாது, போய் உங்க வயலை கிளீன் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கொடுத்துடுறாரு. சத்தியம் கொடுத்து முடிச்ச உடனே அந்த பூதத்தை வந்து அந்த மனைவி வந்து எப்படி அந்த பூதத்தை அடக்குறாங்கன்னா, வெளில வந்து ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் பேரு மூர்த்தின்னு வச்சுக்கோங்க. அந்த மூர்த்தியோட வாழை போய் நீ வந்து நேர்படுத்து அப்படின்னு அந்த ராட்சசன் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த மூர்த்தியோட வாழை வந்து நீ போய் நேர்படுத்து அப்படின்னு அந்த ராட்சசன் கிட்ட சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை அடிக்கிறத விட்டுட்டு அங்க போய் மூர்த்தியோட வாழை நேர்படுத்தினா அது மறுபடியும் தொங்குது. மூர்த்தியோட வாழை நேர்படுத்தினா மறுபடியும் தொங்குது. அது நம்ம வந்து நம்மளுக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்கன்னு அவனும் நேர்படுத்திட்டே இருக்காங்க. அப்பாடா நன்றி, இனிமே நானே என் வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹஹஹான்னு சிரிச்சுட்டு இந்த இதை வந்து அவர் வந்து அன்னையோட அந்த சோம்பல அவர் வந்து விட்டுட்டாரு. அதனால நம்ம வந்து எப்பவுமே வந்து இது வந்து சோம்பலோட இருக்கக்கூடாது. அப்படி சோம்பலோட இருந்தா நம்மளுக்கு தான் நஷ்டம். வாழ்க்கை கடைசியாக கவிதையுடன் என் கருத்தை முடிக்கின்றேன். வாழ்க்கை கல்வியில் தவறுகள் ஈடுபடாமல் முயற்சிகள் தேர்வாகும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் படிப்பதும் அலைபேசியினால் கெடுதல் என்றும் கூறினீர்கள். அலைபேசினால் நன்மைகளும் உள்ளன. நன்மையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமையை விட்டுவிட வேண்டும். இன்று செல்போன் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடிகிறது, நானும் கலந்து கொள்ள முடிகிறது. ஸோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும். அவன் வந்து அந்த மணிமாறன் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சு போன்ல படிக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா நம்புறது வந்து அதை அவனை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். பரவாயில்லை, கருத்துக்கள் அருமையான கருத்துக்களை கூறினீர்கள். மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து, ஒழித்து கட்ட வேண்டிய சோம்பலை துணையாக கொண்டவன் குடும்பம். அதாவது அவன் வந்து அந்த சோம்பலை வந்து நீக்கி இருக்கணும், இல்லைன்னா அவனால அந்த குடும்பமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சிறந்த கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிமா. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நடுவு நிலைமைக்கும் பழிக்கு அஞ்சும் நாணமும் இயல்பாக பெற்றிருப்பவர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். நடுவு நிலைமையும் பழிக்கு அஞ்சும் நாணமும் இயல்பாக பெற்றிருப்பவர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்.
உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் யார் உயர்ந்தவர் ஆக மாட்டார், உயர்ந்த பண்புகள் இல்லாதவர். உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் யார் உயர்ந்தவர் ஆக மாட்டார், உயர்ந்த பண்புகள் இல்லாதவர். தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் யார் தாழ்ந்தவர் ஆக மாட்டார், உயர்ந்த பண்பு உள்ளவர். உயர்ந்த பண்பு உள்ளவர். உலகமே அழியும் காலம் வந்தாலும் தம் நிலையில் இருந்து மாறாதவர் சான்றாண்மைக்கு கடலாக இருப்பவர். உலகமே அழியும் காலம் வந்தாலும் தம் நிலையில் இருந்து மாறாதவர் சான்றாண்மைக்கு கடலாக இருப்பவர். உலகம் என்னும் தேருக்கு அச்சாணி போன்றவர் உழவர். உலகம் என்னும் தேருக்கு அச்சாணி போன்றவர் உழவர். மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்போது கருத்துரை வழங்க கமலாமாவை அன்புடன் அழைக்கிறேன். கமலாமா. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய கருத்தரங்க நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் காயத்ரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஆன்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருட்பால் அமைச்சியல் என்பதில் சொல்வன்மை 65வது அதிகாரம் சொல்வன்மை. சொல்வன்மை என்பது கேட்போரை கவரும் வகையிலும் நண்பர்களை பிரிக்காமலும் பகைவரையும் ஈர்க்கும் வகையிலும் பேசும் ஆற்றல் ஆகும். இது ஒருவனுக்கு எல்லா செல்வங்களிலும் மிக உயர்ந்த செல்வம். சொல்லின் திறனை அறிந்து பேசுவது, விளைவுகளை உணர்ந்து சோர்வின்றி செயல்படுவது ஆகும். அமைச்சர்களுக்கு சொல்வன்மை என்பது பகைவரையும் ஈர்த்து நண்பர்களை பிணைத்து அரசனுக்கு அடிபணிய செய்யும் திறன் கொண்டது. வழக்கறிஞர்கள், பேச்சாளர் போன்றோருக்கு இது பெரிய வரமாகும். இதனையே இலக்குவனார் தம் உள்ள கருத்தை பிறர் உள்ளம் கொள்ளுமாறு சொல்லும் ஆற்றல் என்கின்றார். மனித பிறவியின் முதன்மையான பயன்கள் சிந்திக்கும் திறனும் சொல்லும் ஆற்றலும் ஆகும். நாவன்மையாகிய நலம் ஒரு வகை செல்வம் ஆகும். அந்த நாநலம் தனி சிறப்புடையது. ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அதாவது அது எந்த நலங்களிலும் அடங்காது, மிகவும் பெரியது அது. நாநலம் என்னும் நலன் உடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதும் அன்று என்கின்றது குறள். அமைச்சர் இங்க சொல்ல வந்த கருத்தே முதல்ல அமைச்சு எழுந்து அடுத்ததுக்கு வச்சதால மிகுதியாக அமைச்சர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களே அதிகமாக இதில் காணப்படும். அமைச்சர் நாநலம் உடையவராக இருத்தல் வேண்டும். அது பிற நலன்களுள் ஒன்றாக கருதப்படக்கூடியது அன்று என்கின்றார். இதனையே சிறுபஞ்சம் மூலம் பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூற்கியேந்த சொல்லின் வனப்பே வனப்பு என்கின்றது. அடுத்தது ஆக்கமும் கேடும் சொல்லால் உருவானவாக இருப்பதால் பேசும்போது சொல்லை ஆளுவதில் விழிப்பாக இருத்தல் வேண்டும். சோர்ந்திருந்து அதனால் வரக்கூடிய கேட்டிற்கு ஆளாக கூடாது. ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தியாளர்கள் இன்னும் பலரின் சொல்வன்மை நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். இதனையே வள்ளுவர் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்கின்றார். அமைச்சரின் சொத்திரத்திற்கேற்ப நலமும் கேடும் ஏற்படுமாகையால் அவர்கள் சொற்குற்றம் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதனையே ஆத்திச்சூடி சொற்சோர்வு படேல் என்கின்றது. அடுத்ததாக பேசும்போது கெட்டவர்களை கவரக்கூடிய தன்மையை நாட வேண்டும். நம்முடைய சொல் கேளாதவர்களும் கேட்க வேண்டும் என விரும்பக்கூடியதாக சொல்ல வேண்டும். அதுதான் சிறந்த சொல்வன்மை ஆகும். சிலரது பேச்சு அருவி போல் கொட்டி ஊற்று போல் சுரந்து கேட்பவரை மெய்மறக்க செய்யும். பகைவர் எதிலும் குறை காணும் நோக்கமாகவே இருப்பர் என குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. ஆனா அந்த பகைவரையும் நம்ம கேட்க விரும்பும்படி சொல்றதுதான் சொல்வன்மை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றார். கேட்டார் பிணிக்கும் தகை அவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்கின்றது குறள். அமைச்சர்களின் பேச்சு நட்பரசை சேர்ந்தோரை கவர்வதாகவும் பகையரசை சேர்ந்தோரை விரும்பி கேட்கும்படியும் அமைதல் வேண்டும். செருணரும் விழையும் செயிர்த்தீர் காட்சி என்கின்றது அகநானூறு. அரும்பாடுபட்டு பல நூல்களை தெளிந்த அறிவு உடையவர் தான் அறிந்தவற்றை கோர்வைப்பட இனிமையாக சொல்லும் வல்லமை இல்லையெனில் அவருடைய அறிவும் ஆற்றலும் பிறர்க்கு பயன்படாமல் வீணாக போகும் என்பதை இனர் ஊழ்த்தும் நாராமலர் அணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் என்கின்றார். கற்ற அறிவு மக்களுக்கு பயன்படாமல் மனக்குகையில் அடைப்பட்டு கிடந்ததால் மற்றவருக்கு பயன்படவில்லை. குலுங்க பூத்த போதிலும் மனம் கமழாத மலரை போன்றவர் என்கின்றார் வள்ளுவர். கல்வி என்பது கற்றவர் மட்டும் பயன்பெறுவதற்காக அன்று மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி
உணர்த்தத்தக்கதாகும். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் காண வேண்டும் என்பதே உண்மையாக கற்றவர்களின் நோக்கம். ஆகவே கற்றவற்றை பிறர்க்கு உணர்த்தும் திறமை வேண்டும். உள்ளத்தின் தெளிவு எப்போதும் உரைப்பதில் புலனாகும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி அம்மா. ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. ஆவதும் அழிவதும் பேசும் பேசால் அமைகிறது. ஆகவே பேசும்போது தவறு வந்து விடாமல் காக்க வேண்டும். திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனங்கு இழு. பேச்சின் அர்த்தமும் பயனும் அறிந்து பேச வேண்டும். இந்த சொல்வன்மையை விட தர்மமும் செல்வமும் வேறில்லை என்று சொல்வன்மை கருத்துக்களை தாங்கள் அதிகாரத்திலிருந்து சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி அம்மா. நன்றி. நன்றிம்மா. யாரிடம் செல்வம் தானே வழி கேட்டு வந்து சேரும்? அசையாத ஊக்கமுடையவரிடம். யாரிடம் செல்வம் தானே வழி கேட்டு வந்து சேரும்? அசையாத ஊக்கமுடையவனிடம். பிறருக்கு உதவ வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் யாரிடம் இருக்கும்? விடாமுயற்சியுடன் உழைப்பவரிடம். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் யாரிடம் இருக்கும்? விடாமுயற்சியுடன் உழைப்பவரிடம். தம் துன்பத்தை யாரிடம் சொல்லக்கூடாது? தம் துன்பத்தை அறியாதவரிடம். தன் துன்பத்தை அறியாதவரிடம். யாரிடம்? யாருக்கு மன்னிப்பு கிடையாது? ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு. யாருக்கு மன்னிப்பு கிடையாது? ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு. மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்போது கருத்துரை வழங்க மழலை யோகாஸ்ரீயை அன்புடன் அழைக்கிறேன். யோகாஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகாரம் 64 அமைச்சு என்பது சிறந்த அமைச்சர் என்பது செயலுக்கு கருவி, காலம், செய்யும் வழி, செய்யும் பணி, துணிவு, குடிக்காத்தல், கற்றல், முயற்சி போன்ற பண்புகளை ஆராய்ந்து அரசனுக்கு ஆலோசனை கூறி செயல்களை சிறக்க செய்வதே ஆகும். ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் உதவி பண்ணணும். இப்ப ஒரு அரசர் இருக்காரு, அவருக்கு என்ன தேவை என்பதை அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்து உதவணும். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை எடுத்துரைக்கணும் அரசர்கிட்ட. இப்போ ஒரு போரே நடக்க போகுது, அதுல ரொம்ப பெரிய போர். அப்ப எதிரணியில இன்னொரு படை அரசர் இருக்காரு, அவர் 1000 படையை தூக்கிட்டு வராரு. இங்க வெறும் 10,000 படையை தூக்கிட்டு வராங்க. அப்ப என்னன்னா, அவர் படையை ஏற்படுத்த பார்க்கணும். இல்லைன்னா அவர் போருக்கு எப்படி பண்ணணும், போர் களம் எடுத்து அவர்கள் எப்படி எதிர்கொள்ளணும், அதை பாக்குறதுதான் அமைச்சர். அதை விட்டுட்டு நம்ம உயிரும் பெயர போதே, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம், நம்ம மன்னர் பாத்துக்குவாரு, நம்ம தப்பிச்சிடலாம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, நான் அமைச்சர் இல்லை இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் அப்படின்னு ஓடுற அமைச்சர் என்னைக்குமே அமைச்சரா இருக்க முடியாது. அவர் பதவியில இருப்பினும் இல்லாவிட்டாலும் அவர் அமைச்சர் இல்லை, இதுக்கு தகுந்தவரா இருக்க முடியாது. என்னன்னா, யாரா இருந்தாலுமே ஒருத்தர் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு துணையா இருக்கணும். ஒருத்தவங்க நம்மளை நம்பியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்னைக்குமே அவங்களை ஏமாத்த கூடாது, அப்படியே நம்ப வைக்கணும். அதுதான் ஒரு அமைச்சரோட சிறந்த பண்பு. ஒரு அமைச்சர் எந்த இடத்துலயுமே, ஒரு கஷ்டமான இடம் இருக்கு, அதுல துணிஞ்சு போர் செய்யறாரு அப்படின்னா அவரை மாதிரி சிறப்பு வாய்ந்த அமைச்சர் இருக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மன்னவர் தோக்குறாரு, திருப்பி அடுத்த போர் இருக்கு, அப்ப மன்னருக்கு ஆறுதல் கூறுவதும் ஒரு அமைச்சருக்கு மிக சிறப்பை தருகிறது என்றதை நம்மால் உணர முடிகிறது. இல்ல முதல் குறள்ல கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய கருவி, அதற்கு ஏற்ற காலம், அச்செயலின் தன்மை, செய்யும் முறை, அரிய செயல்கள் ஆகிய 5ஐயும் ஆராய்ந்து ஒரு பிழை கூட இல்லாம திருத்தமா செய்யறவங்கதான் அமைச்சர் ஆவார்கள். 632வது குறள் வன்கண், குடிக்காத்தல், கற்று அறிதல், ஆள் வினையோடு 5உடன் மாண்டது அமைச்சி. மன உறுதி, குடிகளை பாதுகாத்தல், நூல்களை கற்று, எந்த நூலா இருந்தாலுமே கற்றிருக்கணும். ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு எப்படி அரசியல் பண்ணணும், எப்படி அந்த நாட்டை காப்பாற்றணும், மக்களுக்கு எப்படி ஆறுதல் கூறணும், எல்லாத்தையும் தெரிஞ்ச அமைச்சராதான் இருந்தாதான் அந்த நாட்டை
மிகவும் சிறந்தடைய செய்ய முடியும் என்பதை இக்குறள் உணர்த்துது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். என்னன்னா, ஒரு நாட்டுல வந்து ஒரு அமைச்சர் இருந்தாங்க. அவர் வந்து மன்னருக்கு எப்பயுமே உதவி செய்வாரு. அவர் எப்பயுமே மன்னருக்கு எப்பயுமே ஆறுதுணையா இருப்பாரு. ஏன்னா மன்னருக்கு எது இருந்தாலும் போய் உடனே எடுத்து உதவி செய்யறவரா இருப்பாரு. மக்களுக்கு வந்து நல்ல ஆலோசனை சொல்வாரு. மக்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் குறிப்பேர்ல எழுதி வச்சு மன்னர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. எதுக்கு இருந்தாலும் துணிஞ்சு போர் செய்ய நினைப்பாரு. விடாமுயற்சியோட தோல்வி இருந்தாலும் விடாமுயற்சியா மாத்தி வெற்றியா மாத்த முயற்சிப்பார். அப்படி சிறப்பு வாய்ந்த மன்னர்கிட்ட வந்து ஒரு அமைச்சர் ஆட்சி புரிந்தார். இன்னொரு நாட்டுல வந்து ஒரு அமைச்சர் என்னன்னா, அது வந்து தேவையான இடத்துல அவருக்கு வந்து என்னன்னா அமைச்சர்கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் எனக்கு தேவை இதெல்லாம் சொல்லிக்குவாரு. என்ன இருந்தாலும் சொல்லிக்குவாரு. பெரிய ஒரு போர்க்களமே நடக்குது. அப்பனா எனக்கும் அதுக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நான் நாளைக்கு போர்ல கலந்துக்கிற அமைச்சர் மன்னரே என்று சொல்ற இன்னொரு அமைச்சர் இவர் சொல்லுவாரு. இது பெரியதா நடக்குது. இப்ப இவங்க படையில 10,000 பேர் இருக்காங்க, அந்த படையில 20,000 பேர் இருக்காங்க. அப்பனா என்னால எனக்கு வேற ஏதோ உடம்பு சரியில்லை நடுவர் ஐயா மன்னரு, அதனால நான் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்ற அமைச்சரே இல்ல. அப்படி பண்ணி பின்தாங்கி போய் படையை எடுத்துட்டு போற அமைச்சரும் சிறந்த அமைச்சர் இல்ல. அந்த அமைச்சர்களெல்லாம் அமைச்சில வரைய மாட்டாங்க. எதுவா இருந்தாலுமே தன் உயிரே போனாலும் மன்னரை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள அமைச்சர்களே சிறந்த அமைச்சர்கள், அவர்களே அமைச்சு இருப்பார்கள் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு அதிகாரம் 64 அமைச்சுக்கு கருத்து வழங்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிமா. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சு. ஒரு காரியத்தை செய்யும் கருவியும் உரிய காலமும் செய்யும் முறையும் செய்ய வேண்டிய தொழிலும் சிறப்பாக ஆராய்ந்து தெளிவுடன் சிந்தித்து செய்பவர்தான் நல்ல அரசர் என்று தங்கள் கருத்துக்களை சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றி. நன்றிமா. திருக்குறள் கருத்தரங்கு நிகழ்வு 13 5/1/2026 சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் செம்மல் பாரதி சுடர் கவிச்சுடர் பன்முக ஆற்றல் கொண்டவர் நீலகண்டன் தமிழன் ஐயாவிற்கு நன்றி கூறுகிறேன். இந்நிகழ்வைக்கு வருகை தந்ததற்கு நன்றி கூறுகின்றேன். மேலும் இந்நிகழ்வில் கலந்துள்ள அரங்கநாயகி அம்மா அவர்களுக்கும், ஜாய்ஸ் கன்னடி அம்மா அவர்களுக்கும், ரமணி ஐயா அவர்களுக்கும், முருகேசன் ஐயா அவர்களுக்கும், மழலை ஐஸ்வர்யாவிற்கும், கமலா அம்மாவிற்கும், மழலை யோகாஸ்ரீ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வழங்கினீர்கள். நன்றி, நன்றி, நன்றி.